Welcome to Neet Biology Tamil. நாங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு class 11th standard anatomy of flowering plantsல வந்து line by line explanation தமிழ்ல பார்க்கலாம். நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Okay. You can very easily see the structural similarities and variations in the external morphology of the living organisms. அதாவது living organismsல வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய similarities ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலே வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா variation in the external morphology. External morphologyல நமக்கு நிறைய variations வந்து தெரியும். Both plants and animals. ஆர்கானிசம்ஸ்னா இந்த இடத்துல பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையும் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் வி வேர் டு ஸ்டடி த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா உடல் உள்ளமைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அதை பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆல்சோ ஃபைண்ட்ஸ் செவரல் சிமிலாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி நிறையா வந்து இருக்கும், அதே மாதிரி நிறையா வேற்றுமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. This chapter introduce இந்த சாப்டர்ல என்ன படிக்க போறோம்னா you need to the internal structure and functional organization of higher plants. அதாவது உடல் உள்ளமைப்பையும் அதோட functional organizationம் higher plantsல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ study of internal structure of plants is called anatomy. What is mean by anatomy அப்படின்னா study of internal structure அதாவது உடல் உள்ளமைப்பை வந்து படிக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா anatomy அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ study of internal structure of plants is called anatomy. ஓகே, இப்போ plants have cells. Plants as the basic unit. Okay, cells are organized into tissues. இப்போ group of similar cells சேர்ந்து tissues வந்து ஃபார்ம் பண்ணுங்க. And in turn the tissues are organized into organs. ஆமாம், இப்போ செல்ஸ் எல்லாமே சேர்ந்து எது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஷோ டிஃப்ரென்சஸ் இன் தேர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரே பிளான்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட்டான ஆர்கன் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உடல் உள்ளமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. வித்தின் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்னப்பா, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை தான் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மோனோகாட் பிளான்ட்ஸ்லையும் சரி டைகாட் பிளான்ட்ஸ்லையும் சரி ஆல் ஆல்சோ சீன் டு பி அனட்டமிக்கலி டிஃப்ரெண்ட். அனட்டமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஸோ அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்னப்பா, அதாவது சில டைம் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து மழை பெய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்கும். மாதிரி ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்ட காலங்கள் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the tissue system. We are discussing types of tissues based on the types of cells present. அதாவது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது அதில் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now consider how tissues vary depending on their location in the plant body. Tissues வந்து vary depending on their location in the plant body. Tissues வந்து பிளான்ட்டினுடைய லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, their structure and function would also be depend on their location. ஆமாம், ஒரு பிளான்ட்டினுடைய ஸ்ட்ரக்சரோ அதோட ஃபங்க்ஷனோ பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் லொக்கேஷன் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் அதோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அதை வச்சு there are 3 type of tissue systemனு பிரிக்கிறாங்க. என்னென்ன? these are epidermal tissue system. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா epidermal tissue system, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ground or fundamental tissue system அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா vascular or conducting tissue system அப்படின்னு சொல்லிட்டு based on their location of the tissue வச்சு நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எபிடர்மல்னா வெளியில் இருக்கிறது. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கனாப்பா, இப்போ பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதோட வெளியில் உள்ளதை என்னன்னு சொல்கிறாங்க எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் தான் நம்மளுக்கு என்ன போகும் அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற வாஸ்குலா பண்டில்ஸ் வந்து இருக்கும்ப்பா. இப்போ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமுக்கும் நடுவில் உள்ள வாஸ்குலா டிஷ்யூ சிஸ்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், இது வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன? The epidermal tissue system
forms the outermost covering of the whole plant body. அதாவது எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, ஒரு ஹோல் பிளான்ட் பாடி என்டையர் அந்த பிளான்ட்லேயும் வெளிப்புற ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கிறதாப்பா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அண்ட் கம்ப்ரைசஸ் என்ன செல்ஸ் இருக்குன்னு பாருங்கள், எபிடர்மல் செல்ஸ், ஸ்டொமேட்டா அண்ட் த எபிடர்மல் அப்பண்டேஜஸ். எபிடர்மல் அப்பண்டேஜஸ்னால் த ட்ரைகோம்ஸ் அண்ட் த ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன செல்ஸ் இருக்கும்ப்பா, இப்போ வெளியில் உள்ளது என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் எபிடர்மல் செல்ஸ் வந்து இருக்கும். வெளியில் என்ன செல்ஸு, எபிடர்மல் செல்ஸ். அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டொமேட்டா என்னப்பா, டிரான்ஸ்பிரேஷன் அதாவது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச்லாம் டேக்ஸ் பிளேஸ் ஆகுறது தான் இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ எபிடர்மல் அப்பண்டேஜஸ், பிளான்ட்டினுடைய ரூட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூட்டில் வந்து ரூட் ஹேர் இருக்கும்லப்பா, விச் இஸ் ஆல்சோ எபிடர்மல் அப்பண்டேஜஸ். ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டில் குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். சில இதில் ஸ்டிஃபாக இருக்கும், சில இதில் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைகோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைகோம். ஓகே, இப்போ எபிடர்மல் அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறது ரூட் ஹேரும் அந்த ட்ரைகோமும் சேர்ந்தது தான் எபிடர்மல் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எபிடர்மஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி. பிரைமரி பிளான்ட் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம எபிடர்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் காம்பேக்ட்லி. அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டட்னா இப்படி, காம்பேக்ட் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா கண்டினியூஸாக. ஓகே, எபிடர்மல் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படி எலாங்கேட்டடாக காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ். காம்பேக்ட்னா அப்படியே அழகாக விச் ஃபார்ம்ஸ் எ கண்டினியூஸ் லேயர், ஒரு கண்டினியூஸ் லேயராக ஒரு செயின் மாதிரி எபிடர்மல் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, எபிடர்மஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயர். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ்லேயும் கேட்பாங்கப்பா, எபிடர்மஸ் வந்து மல்டிபிள் லேயராக இல்லை சிங்கிள் லேயரான்ட்டு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இப்போ எபிடர்மல் செல்ஸ் ஆர் பேரண்ட் கைமேட்டஸ் வித் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் த செல் வால் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல். அதாவது எப்படி செல் வால்க்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்கும். எஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். இப்போ வந்து இதுவுமே ஒரு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் தான்ப்பா. என்னென்னா எபிடர்மல் செல்ஸ் ஆர் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்னால் பேரண்ட் கைமேட்டஸ் செல்ஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் த செல் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல். லார்ஜ் வேக்யூல், ஒரு செல்லை சுற்றியும் என்ன செல்லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் எம்டி கேவிட்டியான வேக்யூல் வந்து இருக்கும். த அவுட் சைட் ஆஃப் த எபிடர்மஸ் இஸ் ஆஃபன் கவர்ட் வித் எ வேக்ஸி திக் லேயர் கால் த கியூட்டிக்கல். அதாவது விச் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை கியூட்டிக்கல் அப்படின்னா, இப்போ எபிடர்மிஸை சுற்றி இப்போ தான் எபிடர்மிஸ் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை சுற்றி என்ன லேயர் வந்து இருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூட்டிக்கல். ஓகே, இப்போ த அவுட் சைட் ஆஃப் த எபிடர்மிஸ்னுடைய வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஆஃபன் கவர்டு வித் த வேக்ஸி திக் லேயர். ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு திக் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ். அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்ல இருந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கியூட்டிக்கல் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கியூட்டிக்கல் வந்து ரூட்ஸில் இருக்காது, ஒன்லி வந்து ஷூட் சிஸ்டமில் மட்டும்தான் கியூட்டிக்கல் இருக்கும். இப்போ எபிடர்மிஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரம் த ஷூட் அப்பெக்ஸ்லேருந்து ரூட் அப்பெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது எபிடர்மிஸ். அதில் நம்மளுக்கு ஷூட் சிஸ்டமில் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் எபிடர்மிஸை கவர் பண்ணிக்கிறது கியூட்டிக்கல். ரூட்டில் வந்து கியூட்டிக்கல் வந்து இருக்காது. ஓகே, அடுத்து ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஓகே, இப்போ ஒரு லீவ்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் ஒரு இலை இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எபிடர்மிஸ்ன்னு சொன்னோமா. இப்போ ஒரு லீஃபோட எபிடர்மிஸில் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ப்ரெசன்ட் இன் த எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஒரு லீஃபினுடைய எபிடர்மிஸில் என்ன இருக்கும், ஸ்டொமேட்டா. இப்போ இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எபிடர்மல் செல்ஸ். இதில் தான் நமக்கு என்ன இருக்குன்னாப்பா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டொமேட்டா. ஓகே, இப்போ ஸ்டொமேட்டாவோட ஃபங்க்ஷன் என்ன, ரெகுலேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். டிரான்ஸ்பரேஷன் அப்படின்னா வாட் லாஸ் ஆகிறது, இப்போ வாட்டர் லாஸ் ஆகிறது டிரான்ஸ்பரேஷன். அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுனா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டொமேட்டா மூலமாக தான் நடக்கும். அதாவது லீஃபில் எபிடர்மிஸில் ஸ்டொமேட்டாவில் தான் டிரான்ஸ்பரேஷனும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈச் ஸ்டொமேட்டா இஸ் கம்போஸ்ட் ஆஃப்
two bean-shaped cells known as God cells which enclose the stomatal pore. இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். bean-shaped God cells. இப்போ என்ன சொல்கிறாங்க, each stomata composed of two bean-shaped cells known as God cells அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஒரு bean-shaped cells-ஆக இருக்கா. ஓகே, இதான் வந்து ஸ்டொமேட்டா வந்து இப்படி தான்ப்பா இருக்கும். இது வந்து பீன் ஷேப்டு செல்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் என்க்ளோஸ் த ஸ்டொமேட்டல் போர். இப்போ நடுவில் உள்ள இந்த போரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கிராசஸ் த காட் செல்ஸ் ஆர் டம்பெல் ஷேப்டு. அதாவது புல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி காட் செல்ஸ் பாருங்கள் டம்பெல் ஷேப். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல டம்பிள்ஸ்லாம் வச்சுட்டு, ஓகே, அந்த டம்பிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிராஸில் வந்து காட் செல்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா டம்பிள் ஷேப். த அவுட்டர் வால் ஆஃப் த காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் ஆர் தின் அண்ட் இன்னர் வால்ஸ் டுவோர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் வந்து ஹைலி திக்கனாக இருக்கும். இப்போ நான் இதை மட்டும் தனியாக வரைகிறேன் பாருங்கள். இப்போ காட் செல்ஸ் வந்து என்னப்பா ஷேப்பில் இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாமா, 2 காட் செல்ஸ் இருக்குமா. இப்போ இதோட அவுட்டர் லேயர் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போருக்கு வெளியே உள்ள அவுட்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் தின். இதே இன்னர் வால் ஆஃப் த காட் செல்ஸ், இன்னர் வால் டுவோர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த காட் செல் பொசஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ரெகுலேட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. அதாவது காட் செல்ஸில் என்ன முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டோட வேலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ் அதில் இருக்கும். அப்போது இதில் ஃபுல்லாக ரிச் இன் குளோரோபிளாஸ்ட். காட் செல்ஸில் cell possess chloroplast and regulate the opening and closing of the stomata. இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் present in the stomata. Okay, next is sometimes a few epidermal cells in the vicinity of the God cells become specialized in their shape and size and are known as subsidiary cells. அப்போ subsidiary cells எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இங்கே இருக்குது. இதான் subsidiary cells அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் சில நேரத்தில் சில few epidermal cells பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஷேப். இப்போ பாருங்கள், இதோட ஷேப் பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு ஷேப்பாக இருக்கா. சில எபிடர்மல் செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஷேப்பாக இருக்கும் அரவுண்ட் அந்த ஸ்டொமேட்டா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்சிடரி செல்ஸ். எ ஃபியூ எபிடர்மல் செல்ஸ் இன் த விசினிட்டி ஆஃப் த காட் செல்ஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்டு இன் தயர் ஷேப் அண்ட் சைஸ். அதோட சைஸ்லையும் ஷேப்லையும் ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு பேர் சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சப்சிடரி செல்ஸ், காட் செல்ஸ், ஸ்டொமேட்டல் அப்பாச்சர், இந்த மூணையும் சேர்ந்தது தான் ஸ்டொமேட்டல் apparatus அப்படின்னு சொல்கிறாங்க. The cells of epidermis bears a number of hairs. அதாவது எபிடர்மல் செல்ஸ் வந்து எபிடர்மல் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹேர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ். ரூட் ஹேர்னால் என்னப்பா, இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ரூட் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ். அதாவது இந்த ரூட்டில் உள்ள எபிடர்மல் செல்ஸினுடைய யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் தான் ரூட் ஹேர். இதோட வேலை என்ன, ஹெல்ப் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். இதோட வேலை என்னென்னா ஒரு சாயிலில் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த ரூட் ஹேர்னுடைய வேலை. ஓகே, ஆன் த ஸ்டெம் த எபிடர்மல் செல்ஸ் ஆர் கால் ட்ரைகோம்ஸ். இதே மாதிரி ஒரு ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம்மோட எபிடர்மல் செல்ஸில் இருந்து வரக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரைகோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைகோம். ஓகே, இப்போ த ட்ரைகோம்ஸ் இன் த ஷூட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ட்ரைகோம் ஆர் யூஸ்வலி மல்டி செல்லுலார். அதாவது ரூட்டில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து யூனிசெல்லுலார் இருப்பான். இதே வந்து எபிடர்மிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டமில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ட்ரைகோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மேபி, இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா தே மேபி பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்டு. இது வந்து பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லைன்னா அன்பிரான்ச்சாக இருக்கலாம். ஆர் சாஃப்ட் ஆர் ஸ்டிஃப், அதாவது சாஃப்டாக இருக்கலாம், ஸ்டிஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே ஈவன் பி செக்ரேட்டரி, சில செக்ரீஷன்ஸ் வந்து இந்த ட்ரைகோம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the trichomes help in preventing water loss due to transpiration. அப்போ வாட்டர் லாஸ் ஆகாமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
the ground tissue system. இப்போ all tissues except epidermis and vascular bundle constitute the ground system. இப்போ all the tissues except epidermis and vascular bundle னா என்ன? இப்போ ஒரு plant இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்டர்னலை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வெளிப்புறத்தில் epidermis அப்படின்னு சொல்றோம். நடுவில் உள்ளதுக்கு பேர் என்னப்பா? எப்போவுமே vascular bundles வந்து நடுவில் இருக்கும். vascular bundlesனா என்ன? xylem and phloem. இப்போ இந்த vascular bundleக்கும் எபிடெர்மிஸ்க்கும் இந்த வாஸ்குலார் பண்டிலுக்கும் எபிடெர்மிஸ்க்கும் நடுவில் உள்ளது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, all the tissues except epidermis and vascular bundle constitute the ground tissue. It consists of simple tissue such as அப்போ இந்த ground tissuesல என்ன tissues இருக்கும் அப்படின்னா parenchyma, collenchyma and sclerenchyma இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the parenchymatous cells are usually present in the cortex, pericycle, pith and medullary rays. இப்போ இந்த parenchymatous cells வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா usually present in the cortex. cortex அப்படின்னா என்ன? எபிடெர்மிஸ்க்கு கீழே உள்ள ஸ்ட்ரக்சரை தான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், pith and medullary rays இதிலெல்லாம் parenchymatous cells வந்து இருக்கும்பா. In leaves, the ground tissue consists of thin wall chloroplast containing cells and is called mesophyll. அதாவது இந்த லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னா அதோட ground tissue which consist of thin wall chloroplast containing cells and is called mesophyll. இப்போ mesophyllனா என்ன? இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னா அவுட்டர் வந்து எபிடெர்மிஸ்பா. எஸ், அண்ட் ஆல்சோ லோவர்லையும் எபிடெர்மிஸ் இருக்கும். அப்போ அவுட்டர் எபிடெர்மிஸ் நடுவில் வந்து வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து இருக்கும், xylem phloemலாம் இருக்கும். இப்போ இன்பிட்வீன் அவுட்டர் எபிடெர்மிஸ்க்கும் வாஸ்குலார் பண்டிலுக்கும் நடுவில் உள்ள செல்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ ஆஃப் த லீஃப் விச் கன்சிஸ்ட் ஆஃப் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம லீஃபில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட் வந்து vascular tissues. The vascular tissue consists of complex tissues, the xylem and phloem. vascular tissuesல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது xylem and phloem இருக்கிறதுனா vascular system அப்படின்னு சொல்லுவாங்க. The xylem and phloem together constitute the vascular bundle. அப்போ vascular bundleனா என்னப்பா? xylem-உம் phloem-உம், அதாவது xylem-உம் phloem-உம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா vascular bundle அப்படின்னு சொல்கிறாங்க. In dicot stem, dicot plant-ஓட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா cambium is present between the xylem and the phloem. அதாவது இப்படி நமக்கு டைகாட் ஸ்டெம்மில் ஓகே வாஸ்குலார் பண்டில்னா இது வந்து xylemப்பா, இது வந்து phloem. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லேயர் கேம்பியம் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டைகாட் ஸ்டெம்மில் கேம்பியம் இஸ் present between the xylem and the phloem. அதாவது டைகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் கேம்பியம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா between xylem and the phloemக்கு நடுவில் இருக்கும். Such vascular bundle because of the presence of cambium possess the ability to form secondary xylem and the phloem tissues and hence are called open vascular bundle அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னா என்ன? இப்போ xylemக்கும் phloemக்கும் நடுவில் நமக்கு கேம்பியம்னு ஒன்று இருக்கும். இந்த கேம்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா செகண்டரி xylemயும் செகண்டரி phloemயும் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி xylem, பிரைமரி phloem அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எஸ், இதுக்கு நடுவில் டைகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாஸ்குலார் பண்டிலில் கேம்பியம் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அந்த கேம்பியம் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு கொடுக்கறது செகண்டரி xylem, செகண்டரி phloem. ஓகே, செகண்டரி xylem, செகண்டரி phloem கொடுக்கும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாப்பா ஓப்பன் வாஸ்குலார் பண்டில்னு சொல்கிறாங்க. ஓப்பன் வாஸ்குலார் பண்டில்னா என்ன? கேம்பியமில் இருந்து செகண்டரி xylemமும் செகண்டரி phloemமும் ஃபார்ம் ஆகிறத ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும்? டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகே, அதே பாருங்கள், இந்த மோனோகாட்லிடன்ஸ் மோனோகாட் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா the vascular bundle have no cambium. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. வாஸ்குலார் பண்டில் மோனோகாட்ஸில் வந்து கேம்பியம்ங்கிறது இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு வாஸ்குலார் பண்டில் இருக்குது அப்படின்னா xylemமும் phloem மட்டும்தான் இருக்கும், நடுவில் கேம்பியம் இருக்காது. அப்போ அஸ் யூஷுவல் இப்போ நம்ம சொன்னதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி xylem, செகண்டரி phloem வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ ஹென்ஸ் தே டு நாட் ஃபார்ம் செகண்டரி டிஷ்யூஸ், தே ஆர் ரெஃபர் டு அஸ். அப்போ செகண்டரி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகாததுனால இதை க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில். இப்போ செகண்டரி xylem, செகண்டரி phloem ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் எங்கே இருக்கும்? டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும். இதே மாதிரி கேம்பியம் வந்து இல்லாமல் செகண்டரி xylem, செகண்டரி phloem ஃபார்ம் ஆகாது. இது வந்து மோனோகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். திஸ் டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
When xylem and phloem within vascular bundle are arranged in an alternate manner. இப்போ ஒரு vascular bundle இங்க பாருங்க, இது வந்து ஒரு phloem, அடுத்து இது xylem, இது phloem, இது xylem. இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எந்த இடத்துல மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரூட்ஸ். அதாவது இதை மறக்கக்கூடாது. xylem அண்ட் phloem ஆல்டர்னேட்டாக அதோட ரேடியஸில் அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ரூட்ஸில் தான் பெரும்பாலும் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem அண்ட் phloem வந்து இருக்கும். In conjoint type of vascular bundle, the xylem and phloem are jointly situated along the same radius of vascular bundle. சேம் ரேடியஸ் அப்படின்னா ஒரே மாதிரி ரேடியஸில் ரெண்டுமே வந்து அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா சேம் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், xylem phloem ஒரே ரேடியஸில் இருக்கா, இதுவும் xylem phloem ஒரே ரேடியஸில் இருக்கா. ஆனால் இதில் பாருங்கள், ஒரு தடவை phloem இருக்குது, xylem இருக்குது. இது வந்து ரூட்ஸில் இருக்கும். பெரும்பாலும் ரூட்ஸில் xylem phloem ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜாயின்ட் டைப்னா ஒரே ரேடியஸில் xylem and phloem வந்து இருக்கும். ஓகே, ஜாயின்ட்லி சிச்சுவேட்டட் அலாங் த same radius of vascular bundle. Such vascular bundle are common in stem and leaves. இது எங்க வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stems and leaves. ஸ்டெம்ஸ்லையும் லீவ்ஸ்லையும் என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இருக்கும் அப்படின்னா கன்ஜாயின்ட் டைப்னா xylem and phloem ஒரே ரேடியஸில் இருக்கிறது. ஓகே, த கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டில் யூஸ்வலி ஹாவ் த phloem லொக்கேட்டட் ஒன்லி ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த xylem. எப்பவுமே தூக்கத்தில் கேட்டால் கூட மறக்கக்கூடாது. phloem வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அவுட் சைட் ஆஃப் த xylemக்கு அவுட் சைடில் தான் phloem இருக்கும் எப்போவுமே. ஓகே, இதில் கன்ஜாயின்ட் டைப்பில். ஓகே,